கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 10:13. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஏசப்பாவோட நாமத்தை தொழுது கொண்டு அதை நம்ம நம்பும் போது அவங்க யாவரும் ரட்சிக்கப்படுவாங்களாம். ஆமீன். ரட்சிப்புன்றது பாவம், சாபம், நோய்கள் எல்லாத்துலேருந்து விடுதலை தந்து ஒரு புது வாழ்க்கையை ஏசப்பாக்குள்ளே தர்றது தான் ரட்சிப்பு. ஆமீன். உங்களுக்கு அந்த ரட்சிப்பு வேணும் அப்படின்னா ஏசப்போட நாமத்தை தொழுது கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஐயோ இந்த பிரச்சனை இருக்கே, ஏசப்போட நாமத்தினால அந்த பிரச்சனை எல்லாத்தையும் முறியடிங்க. ஏசப்போட நாமத்தினால அது ஜெயம் கொண்டு நீங்கள் வெற்றி காண்பீங்க. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், சோர்ந்து போகாது, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன், நான் வாக்கு பண்ணியிருக்கேன். என் நாமத்தை வைத்து நீ கேளு, ஜெபி, நான் நிச்சயமாக அதில் உனக்கு ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தந்து உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அவரோட நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, அவர் உங்களுக்காய் தந்து செய்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.